புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலிக்கான காரணங்கள், அதே மாதிரி பக்கவாதம், முடக்குவாதம், ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமான கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். முழங்கால் மூட்டு வலி அப்படிங்கும்போது வயதானவர்களுக்கு வரக்கூடிய மூட்டு வலி பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மூட்டு வலி அப்படின்னாலே அது வயசானவங்க சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம எடுத்து வைக்க முடியல. இப்போ எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. எய்தர் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்குது மூட்டில், இல்லைனா ஒரு மாதிரி சத்தம் வர்றதாக இருக்கட்டும், இல்லைனா ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லக்கூடிய கண்டிஷனில் மூட்டு வீக்கம் ஏற்படுவதாக இருக்கட்டும். இதுக்கும் ஏஜ்க்குமே கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடியுது. ஜென்ரலாக இந்த ஜாயிண்டில் ஒரு பெயின் வருது, இல்லை அங்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா என்ன காரணத்தினால வரும் டாக்டர்? ஓகே, காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எந்த வேலையும் செய்யாமல், அதாவது அந்த முழங்கால் மூட்டுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் ஒவ்வொரு தசைகளும் அசைவு கொடுக்காம எந்த வேலையும் செய்யாமல், அதாவது நான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் குறிப்பிட்ட அந்த மசில்ஸ்க்கு மூமெண்ட் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அங்கே ஸ்டிஃப்னஸ் அதிகமாகிடும். ஸ்டிஃப்னஸ் அதிகமானாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு வலி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டுரும். இப்போது இன்றைய ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு கூட கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தோள்பட்டெல்லாம் வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்ல அவங்க ஓடி ஆடி விளையாடுறதில்ல. அந்த குறிப்பிட்ட அந்த அசைவுகள் இல்லாத பட்சத்தில் அது வலிகளாக நமக்கு தெரியும். ஒவ்வொரு மசில்ஸும் என்ன ஆகும்னா டைட் ஆகிடும், ஸ்டிஃப் ஆகிடும். அதனால தான் பெயின் சின்ன வயசில் கூட, இந்த வயசுலலாம் இந்த மூட்டு வலின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் எல்லாருமே. இந்த வயசில் என்ன உனக்கு வலி இருக்குது, வயசாகிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அன்றாடம் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட அந்த தசைகளாக இருக்கட்டும், இல்லை அந்த ஜாயிண்ட்டாக இருக்கட்டும், அவங்க எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே ரெஸ்ட்லேயே இருக்கிறதுனால தான் அங்கே என்ன ஆகுனா ஸ்டிஃப்னஸ் அதிகமாகி அவங்களுக்கு வலிகளாக பிரதிபலிக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து பார்ப்பாங்க. நிறைய பேர் இந்த வயசுலேயே மூட்டு வலி வந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கேன் பார்ப்பாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, ஆனால் இந்த வலி மட்டும் ஏன் இருந்துகிட்டே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும், என்ன மாதிரியான உடல் உழைப்பு அவங்க எடுத்துக்கிறாங்கங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஸோ அதனாலேயே அந்த பெயின் அப்படிங்கிறது வந்துடுது. குறிப்பாக இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில், நம்முடைய பருவ காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மழைக்காலம், இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகி அதனாலேயும் அவங்களுக்கு அந்த பெயின் இருக்குது. வயதாகிறதுனால குருத்தெலும்புகள், எலும்புகள்லாம் தேய்மானமாகி வரக்கூடிய வலிகளை தாண்டி இளம் வயதினருக்கும் இந்த மூட்டு வலி ஏற்படுவதற்கு முறையான உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறதா முக்கிய காரணமாக இருக்குது. மிக்க நன்றி டாக்டர், நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மூட்டு வலிக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் திவ்யா மேம். எந்த ஊர்லேருந்துமா? சேலத்துலேருந்து பேசுகிறோம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக முடக்குவாதம் இருக்கு, அவங்களால நடக்க கூட முடியல. சரிம்மா, கவலைப்படாதீங்க. அம்மாவோட வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 50 வயசு ஆகுது. ஓகேம்மா, எத்தனை வருஷமாக இந்த பாதிப்பு இருக்குது? ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். 3 வருஷமாக இருக்குது. என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க? ட்ரீட்மெண்ட் இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் தான் செக் பண்ணி பார்த்தோம் மேம். சரி. ஆனால் அவ்வளோவா கேட்கல மேம். ஓகேம்மா, நடக்கிறாங்களா? அவ்வளோவா நடக்கல, சும்மா ரெஸ்ட்ரூம் மட்டும் போய்க்கிடுவாங்க. சரி சரி, ஓகே. அதாவதுமா, இந்த முடக்குவாதம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு வலின்னு பேஷண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய முடியல, எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும். இது குணப்படுத்த முடியாது, இது ஒரு பெரிய ஒரு நோய், இது வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த முடக்குவாதம்னால பாதிப்பு ஏற்படக்கூடிய நோயாளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு மருந்து மாத்திரைகளோட இந்த வலி மாத்திரைகள் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துருச்சு, நான் எப்படி இதுக்கப்புறம் என்னோடய வாழ்நாட்களில் நான் இருக்க போகிறேன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப வலி அதிகமாக இருக்கிறதுனால இந்த மருந்து மாத்திரைகளும் அதிகமாக கொடுக்குறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய
மூலிகை மருத்துவத்தில் முடக்குவாதத்தை குணப்படுத்த முடியும். இந்த நோய்க்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 உடல் தாதுக்கள் இருக்குது. இந்த வாதம் அதோட அளவுகளில் இருந்து அதிகமாகும் பொழுது தான் நமக்கு வாத நோய்கள் ஏற்படுது. இந்த முடக்குவாதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதிகப்படியான உடம்புல வாதம் பாதிப்பு ஏற்பட்டு ஒவ்வொரு மூட்டுகள்லையும் அது வந்து தாக்கி எந்த ஒரு அசைவுகளுமே செய்ய முடியாத அளவுக்கு அந்த வலிகளும் வீக்கமும் இந்த விரைப்புத்தன்மையும் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ நம்ம என்ன சிகிச்சை எடுக்கணும்னா அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய வாதத்தை நம்ம வெளியேற்றி, அதாவது நம்ம மோஷன் நல்லா ஃப்ரீயாக பண்ணி பேதிக்கு மருந்தெல்லாம் கொடுத்து நல்ல கழிவுகளோட தேக்கம் இல்லாமல் உடம்பை பார்த்துக்கிட்டோம்னாலே வாதம் வந்து நல்ல சமநிலைமைக்கு வந்துடும். அதுக்கடுத்து ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வாத நீர் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே வெளியேற்றக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்திடலாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் முடக்குவாதம்க்கு நல்ல மூலிகை சிகிச்சைகளும் பஞ்சகர்மா மற்றும் வர்ம சிகிச்சைகளும் சேர்த்தே ஒரு 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு இந்த முடக்குவாதத்துலேருந்து நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் நடக்க முடியாமல் வீல் சேரில் வரவங்க கூட நம்மளுடைய சிகிச்சை எடுத்து சரியாக இருக்காங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை சேலமில் இருக்காங்க, நேரில் போய் பாருங்கள். பொதுவாகவே இந்த வாதம் எதனாலலாம் அதிகமாகுது, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய டவுட்டாகவே இருக்குது. ப்ராப்பராக வந்து மோஷன் போகாமல் இருக்கிறவங்களுக்கு, பசிக்காமல் உணவு சாப்பிட்றவங்களுக்கு, யாருக்கெல்லாம் மந்தத்தன்மை வயிற்றில் வந்து ஜீரணம் இல்லாமல் இருக்கோ, சாப்பிடுவாங்க ஆனால் எனக்கு செரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி எந்த வேலைகளும் செய்யாமல் அப்படியே ஒரே நிலையில் இருக்கிறவங்களுக்கு, அதிகப்படியான மாவு பொருட்கள் எடுக்கிறவங்க, அதிகப்படியான கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேர்வையை வராத மாதிரி அதே நிலையிலே இருப்பாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, எனக்கு நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், வீட்டில் எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, நம்ம வேலை செய்யாமல் ரெஸ்ட்லேயே இருக்கிறது நல்லது நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அசைவு கொடுக்குற மாதிரியான எல்லா வேலைகளும் செஞ்சாலே அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான காரணங்கள்னால அவங்களுக்கு வாதம் மிகுதியாகி இந்த பாதிப்பு ஏற்படுது. இதை தாண்டி அவங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப மிகுதியாக இருக்கும் பட்சத்தில் அதற்கும் சேர்த்தே சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம். உணவில் வந்து முடக்கற்றான் கீரை அடிக்கடி அவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புளிப்பு சுவையை முற்றிலும் தவிர்க்கிறது நல்ல விஷயம். கிழங்கு வகைகளை தவிர்க்கிறது நல்ல விஷயம். 20 நிமிஷம் வெயிலில், இளம் வெயிலில் அவங்கள உட்கார வைங்க. இது ஒரு 3 மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைகளுக்கு நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் ஆன் கால் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் தீபா மேம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்கம்மா? தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயதுமா? 31 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேம். எனக்கு வந்து அடிக்கடி ஹெட் பெயின் வருதுங்க மேம். சரி. ஸ்கேன் பண்ணதுல வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, அப்புறம் லைட்டா நீர் பொறுத்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் சளி பிடிச்சி தலைவலி அதிகமாயிடுது மேம். ஒரு 10 days இல்ல 20 days காவி பிடிக்கிற மாத்திரையும் டேப்லெட்டும் கொடுக்குறாங்க, சளி மாத்திரையும். சரி. அது போட்டாதான் மேம் நல்லா இருக்கு. அப்புறம் சத்து டானிக் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே 3 மாசத்துக்கு ஒரு டைம் ரெகுலரா கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கு மேம். அப்பதான் நல்லா இருக்கு, இல்லைன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, தலையில சிமெண்ட் போட்டு அடிச்ச மாதிரி இருக்கு மேம். சரி, சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ரத்த ஓட்டம் சீராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்முடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ஆயிருக்கும். ஸோ அதனால் ரத்த ஓட்டம் சரியாக போகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது பாதிப்பு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்றதை நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ தலையில் வந்து நீர் கோர்த்து இருக்குன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். தலையில் நீர் ஏறிச்சின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் தலைவலி இருக்கிறதுனால வலி மாத்திரையே போட்டுட்ருக்க மாதிரி இருக்குன்னு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அதாவது நம்மளுடைய தலைப்பகுதிகளில் காற்று அறைகள் இருக்குது. ஒரு சில காரணங்கள்னால, ஒரு அலர்ஜினால் அங்கே நீர் கோர்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அடிக்கடி தலை குளிக்கிறவங்களா இருப்பீங்க, தலையை சரியாக காய வைக்காமல் இருப்பீங்க. அதாவது இந்த வாழ்க்கை முறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னால அந்த காற்று அறைகளில் நீர் போய் தேங்கிடும். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த நீர் இருக்கிற வரைக்கும் தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்கும், அடுக்கு தும்மல் இருக்கும், மூக்கிலேருந்து நீர் வடிஞ்சிற பிரச்சனை, இதெல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகளுக்கு மட்டும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தும்மலுக்கு ஒரு மாத்திரை, மூக்கிலேருந்து நீர் வடிகிறதுக்கு மாத்திரை, இதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. இந்த தலையில் தேங்கி இருக்கக்கூடிய நீர்களை எளிதில் வெளியே
கொண்டு வர அளவுக்கு மூலிகை சிகிச்சைகள் இருக்குது. இதற்கு நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி உள்ளுக்கு வந்து மூலிகை கஷாயங்களும் கொஞ்சம் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் இருந்தபடியே 2 வழிமுறைகள் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு பச்சை கற்பூரம் அப்படிங்கிற விஷயம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வாங்கி நல்லா நுணுக்கி போட்டு தண்ணியில் நல்லா வேதி பிடிங்க. இது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து வாரத்தில் 2 முறை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கு அடுத்து புகை சிகிச்சை அப்படிங்கிறத இருக்குது சித்த மருத்துவத்தில். இப்போ வீட்டில் இருந்தபடி என்ன செய்யலாம் அப்படின்னா, மஞ்சள் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கிழங்கு மஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க, நெய்யில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. விளக்கில் வந்து நம்ம சாம்பிராணி ஏற்றுவோம்ல, அதே மாதிரி இந்த மஞ்சளை நல்லா ஏற்றிட்டு அது வரக்கூடிய புகையை வந்து நல்லா சுவாசிக்கணும் உள்ள. ஸோ இது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இது ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போதே நல்ல ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ தண்ணி குடித்தாலும் வெந்நீர் குடிங்க. இதற்கு கூட பிராணாயாம பயிற்சிகள் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதாவது வலது நாசியில் காற்று எடுத்து இடது நாசியில் விடணும். அதே மாதிரி இடது நாசியில் காற்று எடுத்து வலது நாசியில் விடணும். இது ஒரு பயிற்சி முறை. இது டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மூக்கில் சுவாசம் எடுத்து வாய் வழியாக வெளியில் விடணும். திரும்பவும் வாய் வழியாக சுவாசம் எடுத்து மூக்கு வழியாக வெளியில் விடணும். இந்த 2 பயிற்சி முறைகளும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். இதிலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லாவே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனையில் நான் சொல்லக்கூடிய அந்த நசியம்ங்கிற ட்ரீட்மெண்ட்டு, நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் இதெல்லாம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு 15 டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய பிரான்ச்சில் நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்? காரைக்குடியிலேருந்து சித்ரா பேசுகிறேன் மேம். எந்த ஊருமா? காரைக்குடியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காண்டி தான் கேட்கணும். உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு வயது 30 வயசு. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை, தும்மல் வர மாதிரி இருக்கு மேம். சரி. நான் தூங்கிட்டு இருந்து நைட்டு ஒரு பாத்ரூம் ஒதுக்காண்டி 1 மணிக்கு வந்துச்சா கூட எனக்கு தும்மல் அப்படி வந்துட்டே இருக்கு, நிற்கவே நிற்காது. சரிம்மா. காலையில வந்தாலுமே இந்த வெயில் வர வரைக்கும் எனக்கு தும்மல் வந்துட்டே இருக்கு. வெயில் வந்தாலும் தும்மல் வராமலே இருக்குங்க. சரி, ஓகேம்மா. ஒரு சிலருக்கு இந்த குளிர்ந்த காற்று எப்படி நம்ம அலர்ஜின்னு சொல்கிறோம், டஸ்ட் அலர்ஜின்றது காமனாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை தாண்டி ஒரு வாசனையான ஒரு விஷயத்தை முகரும் பொழுது பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, குளிக்கிற சோப் யூஸ் பண்ண உடனே அந்த தும்மல் வந்துகிட்டே இருக்கும். வீட்டில் வந்து ஏதாவது சொல்யூஷன் போட்டு மாப் போடுவாங்க, இந்த ஃபெனாயில் ஸ்மெல் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு அலர்ஜி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த காற்றில் இருக்கும் பொழுது டக்குன்னு இந்த சளி பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் போன நேயருக்கு சொன்ன மாதிரி வாரத்தில் 2 நாட்கள் கண்டிப்பாக வேது பிடிக்கணும். இந்த மஞ்சளை வந்து புகை மாதிரி பண்ணி அதை வந்து உள்ளுக்கு இன்ஹேல் பண்ணுங்கள். அடுத்து கொஞ்சமாக வந்து துளசி இலை, திருநீற்று பச்சிலை அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அந்த இலை பார்க்குறதுக்கும் துளசி இலைகள் மாதிரியே இருக்கும். கொஞ்சம் ஆடாதோட இலை, வேப்ப இலை, இது எல்லாமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 30 ml கஷாயம் மாதிரி பண்ணுங்கள். வடிகட்டிட்டு கொஞ்சம் தேன் கலந்து குடிங்க. இது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. நாள்பட்ட சளி பிரச்சனைகள், சைனசைட்டிஸ், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக ஆஸ்துமா, இந்த மாதிரி நோய்க்கு நம்மளுடைய மருத்துவமனையில் எக்ஸலண்ட்டான ஹெர்பல் மெடிசன்ஸும் வெளிப்புற ட்ரீட்மெண்ட்ஸாக பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்தே கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிரும். தொடர்ந்து 3 மந்த்ஸ் எடுத்திங்கன்னா பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் பிரியா மேடம். எந்த ஊர்லேருந்து கால் பண்ணி? இருந்து பேசுகிறோம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் மாமாக்காக கேட்கணும் மேடம். அவருடைய வயது என்ன? அவங்களுக்கு வயசு 60 ஆகுது மேடம். சரிம்மா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். மேடம், மாமாக்கு வயசு 60 ஆகுது. சரி. காலு ஃபுல்லா ஒரே சொரியாசிஸ் மாதிரி இருக்கு மேம். சரிங்கம்மா. எத்தனை வருஷமா இருக்கு? இப்போ ஒரு 4 வருஷமா இருக்கு. ஓகேம்மா. என்ன ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தீங்க? அலோபதியில காமிச்சோம், அது அந்த அளவுக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்ல. சரி, ஓகே. ஓகேம்மா. வேற செதிலா அந்த மாதிரி வருது, பிரைவேட் பார்ட் வரைக்கும் வந்துருச்சு மேம். சரி, ஓகேம்மா. அதாவது நீங்கள் இதற்கான முறையான மூலிகை சிகிச்சை முறைகள் எடுக்கணும். நோய்க்கான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது சரும நோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு உடம்பில் ரத்தம் வந்து அசுத்தமாகிறதுனால தான் நமக்கு தோல் நோய் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது பரவிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ ஆரம்ப கட்ட நிலையில் இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சோரியாசிஸும் இருக்கும், அதற்கு கூட சேர்த்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கும்.
ஸோ அதனால் இது நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து பார்த்து எந்த வகையான இது சரும நோய் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். அது ஒரு முறை அவரை நேரில் அழைச்சிட்டு வாங்க. சோரியாசிஸ்க்கு நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நீராவி குளியல்கிற ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். உடம்புல தேங்கிக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகள், கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். வஸ்தி முறைகளில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸ்னேக வஸ்தி, கஷாய வஸ்தி, நோயாளியோட தன்மைக்கு ஏற்றாற் போல் அந்த ட்ரீட்மெண்ட்டும் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கொடுப்போம். ஒரு வாரத்திலேயே அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா அறிகுறிகளும் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா கழிவுகள் வெளியேறும் பொழுதும் ரத்தம் சுத்தமாக ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த தோலில் இருக்கக்கூடிய அரிப்புகளும் தோல் உதிர தன்மை, தோல் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும், ரொம்ப நமைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான எல்லா அறிகுறிகளும் ஒரு வாரத்திலே படிப்படியாக குறையிறத அவர் உணர முடியும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தைலங்களும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணும்பொழுது இந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் உடம்பு ஃபுல்லாகவே பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க. அதாவது எந்த இடத்துல கூட, ஒரு சின்ன இடத்துல கூட பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின்னே வந்து இருக்காது. அந்த அளவுக்கு 10 வருஷம் 15 வருஷமாக சரும நோயில் பாதிப்பு ஏற்பட்டவங்க நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுத்து கம்ப்ளீட்டாக சரியாகி நார்மலாக இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தான் உங்களுக்கு 5 வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. மினிமம் ஒரு 3 to 6 months ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்போதைக்கு நாட்டு மருந்து கடைகளில் கருஞ்சீரகம், கார்போக அரிசி, பரங்கிப்பட்டை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 6 மூலிகையும் சம அளவு எடுத்துக்கணும். தனித்தனியாக நல்லா பவுட்ரு பண்ணி சலிச்சுட்டு எல்லா மூலிகையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. காலையிலையும் மாலையிலும் சாப்பிட்ட பிறகு 5 கிராம் வெந்நீரில் கலந்து கொடுத்துட்டே வாங்க. இதிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவருக்கு கிடைக்கும். கம்ப்ளீட்டாக சரியாகணும் அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு அவர் நேரில் அழைச்சிட்டு வாங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை 100க்கும் மேற்பட்ட மருத்துவமனையோட கிளைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ நியர்பை பிரான்ச்சில் நீங்கள் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்துமா? சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? எங்க மாமியாருக்காக கேக்குறேன். அவங்களுடைய வயது என்ன? அவங்களுக்கு வந்து 68 வயசாகுது. முடக்குவாதம் ப்ராப்ளம் தான். ஆல்ரெடி வந்திருந்தோம் ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு டி நகர்ல இருக்கிற ஆர்ஜிஆருக்கு வந்திருந்தோம். ஓகேம்மா. அங்க வந்து வரும்போது அவங்களுக்கு லாஸ்ட் டைம் கிரியாட்டின் லெவல் 2.5 சம்திங் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கம்மி பண்ணிட்டு வர சொல்லியிருந்தீங்க. ஓகேம்மா. இப்போ 1.7 இருக்கு. இது ஓகே தானா நெக்ஸ்ட் லெவல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு எங்களுக்கு? ஓகேம்மா, நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்னும் இதை விட லெவல் நல்லா குறையணும். அப்போ தான் வந்து நமக்கு கிட்னி வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளில் இந்த சிறுநீரகம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு 2 பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு 2 பாயிண்ட்ஸுக்கு மேலே 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் வரைக்குமே போயிடும். அதுக்கப்புறம் கை கால் முகம்லாம் வீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பயமே தெரியும். ஸோ ஆரம்பக்கட்ட நிலையிலே இதை சரி பண்ணிக்கிறது நல்ல விஷயம். எதற்காக வந்து இது கிட்னி வந்து நார்மல் ஆன பிறகு மருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம குடிக்கிற தண்ணி, இது எல்லாமே கிட்னி வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம அனுப்போம். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம மெடிசன்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கிட்னிக்கு இன்னும் மேற்கொண்டு பாதிப்பு இருக்கும். அதனால தான் கிட்னி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆன பிறகு வாங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ நீங்கள் தாராளமாக வரலாம். உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த நீர் காய்கறிகள் கொஞ்சம் கொடுக்கணும். இந்த கூட்டு மாதிரி பண்ணியோ இல்லை ஜூஸ் மாதிரி பண்ணியோ ஒரு 60 ml வந்து கொடுக்கலாம். அதாவது வெள்ளை பூசணிக்காய் கொடுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா மூக்கிரட்டை கீரை வந்து இந்த கிட்னியோடைய கிரியாட்டின் லெவல் குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூக்கிரட்டையோட கீரையும் இப்போ எளிதில் கிடைக்கும். அதுவும் வந்து உணவில் அடிக்கடி நீங்கள் கஷாயம் மாதிரியோ இல்லை வந்து கூட்டு மாதிரியோ உணவில் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னும் கிரியாட்டின் லெவல் நல்லாவே நார்மலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் மருத்துவமனைக்கு இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்திருப்பீங்கள்ல, அந்த ரிப்போர்ட்ஸோடு அவரையும் அழைச்சிட்டு வாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ அம்மா, நீங்கள் பேசுறது கேட்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்க குடியாத்தத்துல இருந்து பேசுறோம் மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேடம். எனக்கு வயசு 50. பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷமா வந்து இந்த வடக்குல இருந்து கால் பாதம் வரைக்கும் நரம்புகள் வந்து ஒரு மாதிரி டைட்டா இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் இருந்தது. சரி. இப்ப வந்து ஒரு 4 நாள் முன்னாடி குனிஞ்சு இந்த கோலம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா அதிகப்படியான முதுகு வலி எடுக்குது. முதுகுல வந்து ஒரு சூடான உணர்வு. சரி. அது இடுப்புலயும் ஒரு சூடான உணர்வுகள் இருக்கு. இப்ப நான் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எனக்கு சொல்லுங்க மேடம். சரிங்கம்மா.
அதாவது எந்த வேலையும் செய்யாமல், அதாவது இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கோலம் போட்டதுலேருந்து இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்கள, இப்போ இந்த மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறதே நம்ம பல வருஷமாக செய்யாமல் விட்டுருவோம். அதாவது திடீர்னு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறோம், மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ நார்மலாக வந்து நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம், இப்போது கையில் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டே இருக்கோம், நமக்கு அது பெரிய பிரச்சனைகள் தெரியாது. ஏன்னா அந்த மூமெண்ட் கொடுக்கும்போது மசில்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகி நமக்கு அந்த எந்த பெயினுமே வந்து இருக்காது. அதுவே வந்து டெய்லி கையை வந்து உயர்த்தி கீழே இறக்கி, இல்லை கையை வந்து பின்னாடி கட்டக்கூடிய விஷயங்கள், இது வரைக்குமே செய்யக்கூடாத, அது செய்ய முடியாத ஒரு மசில் ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நமக்கு வலிகளாகவும் நமக்கு பிரதிபலிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து இந்த மாதிரியான அசைவுகள் கொடுக்காமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பெயின் வருது. ஸோ இதை வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, டெய்லி அதற்காக தான் நம்ம சொல்கிறோம், ஒரு வாக்கிங் வந்து போகணும், எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். எல்லா மசில்ஸும் எல்லா டைரெக்ஷன்ஸ்லையும் நம்ம அசைவு கொடுக்குற மாதிரியான பயிற்சி முறைகள் செய்யணும். யோகாசன பயிற்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சூரிய நமஸ்காரம்னு சொல்லக்கூடிய 12 ஸ்டெப்ஸ், அது பண்ணாலே போதும், எல்லா மசில்ஸும் நல்லாவே நமக்கு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெய்லி வந்து இந்த சூரிய நமஸ்காரம் பயிற்சிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வலி வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும். எனக்கு இது பண்ணதுனால வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ரெஸ்ட்டில் விட்டுறக்கூடாது. கண்டினியூவாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் பாடி ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகிடும். மசில்ஸ் எல்லாமே நல்லா, அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக போகி மசில்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக ஆகி உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். இது ரெகுலராக பெயின் இருந்தாலும் நீங்கள் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து வெந்நீரில் எப்சம் சால்ட் போட்டு எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அங்கெல்லாம் ஒத்தரம் கொடுங்க. அந்த இடுப்பு பகுதிகளில் வந்து ஒரு எரியிற மாதிரி ஒரு உணர்வு சொல்கிறீங்களா, அது பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராமல் இல்லாத இருக்கும் பட்சத்தில் தான் அப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணாலே இது சரியாயிடும். அதற்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தாலே இதை சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு மெடிசன்ஸே இல்லாமல் நம்ம ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு முறை மருத்துவமனைக்கும் நேரில் வந்து கன்சல்டேஷன் பாருங்கள். உங்களுக்கு அங்கே இருக்க ஸ்டிஃப்னஸ் ஏதாவது இருக்கா, வேறு ஏதாவது டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ நம்ம மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மூட்டு வலிக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க. ஒரு சில பேருக்கு இது வந்து சர்ஜரி வரைக்கும் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சர்ஜரி அப்படிங்கிறது அவசியமாக இருக்கா டாக்டர்? ஆக்சுவலி ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட இந்த வலினால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு இந்த மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்திருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டா அது நிரந்தர தீர்வாயிடுமா, வலி இல்லாமல் இருக்க முடியுமா, இல்லை எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, ஸோ அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட அந்த வலிகளோட வேதனையோடு தான் நம்மளுடைய மருத்துவமனைக்கு வருவாங்க. ஸோ இதற்கு ஆப்ரேஷன் இல்லாமலேயே நம்மளுடைய மருத்துவமனையில் நம்ம சரி பண்ண முடியும். அதாவது குருத்து எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது அங்கே வந்து தேய்மானம் அப்படிங்கிற விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலே அது ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய மூலிகை மருத்துவத்தில் இந்த குருத்து எலும்புகளோட தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய அளவுக்கு மூலிகை மருந்துகளும் இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த 2 எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர அளவுக்கு பஞ்சகர்மா சிகிச்சைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு சைனோயில் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகிருக்கும். ஸோ டியூ டு ஏஜ்னால் அங்கே இருக்கக்கூடிய நீர் வந்து ரொம்ப வத்திருச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இன்ஜெக்ஷனும் வந்து எடுத்துப்பாங்க. வலி தாங்க முடியலன்னு சொல்லி மூட்டிலேயே வந்து வலி ஊசிகளுமே போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த சைனோவில் ஃப்ளூயிடாக இருக்கட்டும், அந்த குருத்து எலும்பு திரும்பவும் வளரக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் இருக்குது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட மூட்டை அசைக்கவே முடியல அப்படி நிலையில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது குருத்து எலும்புகள் வளரக்கூடிய அளவுக்கு மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து அந்த இடைவெளி வந்து நல்ல மிகுதி ஆகிற அளவுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். இது எல்லாமே தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 மாத காலம் தொடர் சிகிச்சை எடுத்துக்கும் பொழுது ஆப்ரேஷன் இல்லாமலே கண்டிப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் மூலிகை மருந்துகளில் சரி பண்ண முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு காலில் தான் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது, இன்னொரு காலில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஸோ உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு வந்திருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு 2
கால்கள்லையும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் இல்லாமலேயே முழங்கால் மூட்டு வலிக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். டாக்டர், மூட்டு வலி அப்படின்னாலே மூட்டு தேய்மானம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூட்டு தேய்மானத்தினுடைய அறிகுறிகள் ஒருவருடைய உடலில் எப்படி தெரியும், எந்த வயதில் இந்த மூட்டு தேய்மானத்திற்கான அந்த ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது, இதுக்கும் வயதுக்கும் தொடர்பு இருக்கா? ஆக்சுவலி தொடர்பு இருக்குது, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தொடர்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஒரு 30 வயசு தான் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த முழங்கால் மூட்டு வலி இருக்குது. இப்போ முழங்கால் மூட்டு வலி அப்படின்னா தேய்மானம், மூட்டு வந்து தேஞ்சிருச்சு, அதாவது குருத்தெலும்பு தேஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருந்தால் கூட அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது மாதவிடாய் சீராக இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முழங்கால் மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படும். அதாவது தைராய்டு பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஹார்மோன் பாதிப்புனால் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முழங்கால் மூட்டுகளில் தேய்மானம்ங்கிற விஷயம் நடைபெற ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்து ஒரு சில காய்ச்சல் வந்திருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு சிக்கன் குனியா வந்ததுலேருந்து தான் எனக்கு இந்த மூட்டு வலியே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி மன அழுத்தம் ரொம்ப மிகுதியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் இந்த மூட்டுகளை பாதிப்பு ஏற்படுத்தும். சத்து குறைபாடாக இருக்குது, நல்ல உடலுக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மூட்டுகளில் வலிகள் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா வலி அப்படிங்கிற ஒரு உணர்வு தான். எடுத்த உடனே மூட்டை அசைக்கவே முடியல அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. ஸோ லேசான ஒரு வலி இருக்கும். இப்போ மூட்டு வலினால் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம எவ்வளோ நாளாக இந்த வலி இருக்குது, என்னையிலேருந்து உங்களுக்கு வலி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு ஒரு 5 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 5-10 வருஷமாகவே அவங்க வலி மாத்திரைகளோ இல்லை வலி ஊசிகளோ இல்லை ஏதாவது ஆயின்மெண்ட்டோ ஸ்ப்ரே இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே அவங்க காலத்தை ஓட்டிகிட்டே இருப்பாங்க. எப்போ சுத்தமாக மூட்டை அசைக்கவே முடியலங்கிற உணர்வு வருதோ அப்போ தான் மருத்துவமனைக்கே வருவாங்க. ஸோ அறிகுறி அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த குறிப்பிட்ட ஒரு மூட்டுகளில் வலி அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு அறிகுறியாக இருக்குது. வலிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மூட்டு லேசாக வீங்க ஆரம்பிக்கும். வலது மூட்டு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், இடது மூட்டு நார்மலாக இருக்கும். அதையும் அலட்சியமாக விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது நெட்டை உடையும். ஸோ நடக்கும்போது நம்ம கையில் நெட்டை உடையுது இல்லையா, அதே மாதிரி நெட்டை உடையிற சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ 20 ஸ்டெப்பு நடக்கிறாங்க அப்படின்னா 20 ஸ்டெப்புமே நெட்டை உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுவும் அலட்சியமாக விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா கீழே உட்காந்து எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக சமணங்கால் போட முடியல, குத்தங்கால் வச்சு உட்கார முடியல, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வலினாலேயே ஒவ்வொரு நிலையிலும் அவங்க மாறுபாடு அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்தியன் டாய்லெட்லேருந்து நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு மாறிட்டேன், தரையில் உட்காரத்துக்கு பதில் நான் சேரில் உட்கார மாதிரி தான் இருக்குது, டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்றேன். இந்த மாதிரி வலிக்கு ஏற்ற மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டே வரும்பொழுது அந்த முழங்கால் மூட்டுகளில் பாதிப்பு அதிகமாகி குருத்தெலும்பு தேய்மானம் ஆகிருக்குன்னா அது அதிகமாகி தான் அவங்களுக்கு சுத்தமாக மூட்டையை அசைக்க முடியல. குறிப்பாக நைட்டு தூங்கும்போது காலெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது, அந்த தசை அந்த காஃப் மசில்ஸ் எல்லாமே இழுக்கிற மாதிரி இருக்குது, அந்த மசில் எல்லாமே ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு, என்னால் நார்மலாக நடக்க முடியல, உட்காந்து ஒரு 2 ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது, அப்புறம் ஒரு 4-5 ஸ்டெப்பு எடுத்த பிறகு தான் இயல்பாக என்னால் நடக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா அறிகுறிகளுமே இருக்கும். ஒரு சிலருக்கு என்னாகும்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த காலோடைய ஷேப்பே மாறி போயிடும். ஷேப் மாறி நீண்ட நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால அலட்சியமாக இருக்கிறதுனால என்னாகும்னா ஷேப் மாற ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ப்ராப்ளம்னாலையும் இந்த வலிகள் மிகுதியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் இல்லை வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லை யூட்ரஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, அதிலிருந்து உடல் எடை அதிகமானதுலேருந்து மூட்டு வலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏஜ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லா வயதினருக்குமே இந்த பாதிப்பு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வலிங்கிறது அறிகுறியாக இருக்குது. இந்த முடக்கு வாதம்னால பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு விரல்களுடைய நிலை எல்லாமே கோணையாக ஆகி டிஃபார்மிட்டி ஆகி ஒவ்வொரு மூட்டுகளும் வீக்கங்களும் ரொம்ப மிகுதியாகி அந்த நிலையும் அவங்களுக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர்?
டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டு டிவி பார்க்காம ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் ஆர்த்தி பேசுறேன். ஆர்த்திமா எந்த ஊர்லேருந்து? புதுக்கோட்டையில இருந்து. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? 28. சரிப்பா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. ரொம்ப வீசிங்கா இருக்கு. சரி, எத்தனை வருஷமா இருக்கு? முடியல. ஒரு 1.5 வருஷம் கிட்ட இருக்கும். சரிங்கம்மா. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாசமா பஃப் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி, ஓகே. ரொம்ப தூக்கம் இல்லாம இப்ப மார்கழி மாசம்லாம் ஆரம்பிச்சப்ப எனக்கு தூக்கமே இல்லாம ஆயிடுச்சு. சரி, ஓகேம்மா, சரி பண்ணிடலாம். ஓகேவா? நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இதற்கு கம்ப்ளீட்டாக குணமாகிற அளவுக்கு ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமா பிரச்சனை, சைனசைட்டிஸ், நாள்பட்ட சளி பிரச்சனை, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து வெயில் காலத்துலேயே எனக்கு இந்த வீசிங் வந்துடும், மழை கால பனிக்காலத்துலேயே வீசிங் வந்துடும், உங்களை மாதிரி இன்ஹேலர் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது 3லிருந்து 6 மாதத்தில் இந்த ஆஸ்துமா பிரச்சனை கம்ப்ளீட்டாக சரியாயிடும். 1லேருந்து 2 மாதம் மருந்து எடுத்தாலே இன்ஹேலர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். நிறைய பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நான் 2 முறை யூஸ் பண்ணுறேன், திடீர்னு நைட்டு எந்த டைமில் வீசிங் வருதுன்னு தெரியாது, அந்த டைமில் நான் உபயோகப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் இன்ஹேலர் எல்லாமே ஸ்டாப் ஆகி இயல்பான நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. நீங்கள் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்துக்கலாம். இப்போது எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது அந்த லங்ஸில் ஃபுல்லாகவே அந்த சளி இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஷீட்டில் தெரியும். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்பொழுது நார்மலுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நல்ல எக்ஸலண்ட்டான ஹெர்பல் மெடிசன்ஸ் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4 தலைமுறைகளாக பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நம்ம ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போது நுரையீரலில் உங்களுக்கு சுருக்கங்கள் ஏற்பட்டிருக்கும், அங்கே இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே ரொம்ப வீங்கி போயிருக்கும். ஸோ அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆனதுனால தான் உங்களுக்கு இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸில் அங்கே இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே முற்றிலும் அழியப்படும். ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அங்கே சளி உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷனுக்கான முறையான மூலிகை மருந்துகளும் இந்த சுவாச குழாய்களில் தங்கி இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே கரைச்சி வெளியில் வரக்கூடிய மெடிசன்ஸும் கொடுப்போம். நுரையீரலில் சளி இருந்துகிட்டே இருக்கும், இருமும் போது சளியே வெளியில் வரலன்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்கும்போது சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். அதற்கடுத்து பிராணாயாம பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்போம். அதை கரெக்டாக பண்ணும்பொழுது சுவாச குழாய்கள் நல்லா விரிவடைய ஆரம்பிச்சிடும். இதற்கும் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் நசியம், புகை சிகிச்சை, வேதி பிடித்தல், தூபாபானம், வர்ம புள்ளிகளுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த ஆஸ்துமா பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு முசுமுசுக்கை கீரை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸு. ஸோ இது வந்து நீங்கள் கஷாயம் மாதிரியோ இல்லை துவையல் மாதிரியோ பண்ணி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். தூதுவளை உங்களுக்கு எளிதில் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஆடாதோட இலை கஷாயம் போட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது இந்த நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வந்துடும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 3 to 6 monthஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். திரும்பவும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். முறையான உணவு முறைகள், முறையான வாழ்க்கை முறைகள், முறையான பிராணாயாம பயிற்சிகள், உடம்புல கழிவுகளோட தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த பாதிப்பு திரும்பவும் வராமல் பார்த்துக்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சசி. எந்த ஊர்லேருந்துமா? திருச்சியிலேருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? அம்மாவுக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்ன? 56 ஆகுது. சரிம்மா, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். எங்க அம்மாவுக்கு மூட்டு வலி 1.5 வருஷமா இருந்துச்சு. சரிங்க. மூட்டெல்லாம் வீக்கமா இருக்கு. ஓகே. வெளில டாக்டரை பார்த்ததுக்கு மூட்டு தேய்மானம்னு சொன்னாங்க. 8 மாசம் மருந்து எடுத்துக்கிட்டாங்க. இப்ப மருந்து எடுத்துக்காம வெளில மட்டும் எண்ணெய் தடவிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் நடக்கவே முடியல, படியெல்லாம் ஏறி இறங்கவே முடியல சுத்தமா. சரிம்மா, அதாவது மூட்டில் வீக்கம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நடக்க முடியாது, வலி இருந்துகிட்டே இருக்கும். மூட்டில் இருக்கக்கூடிய வீக்கம் வத்தினா தான் அந்த வலி போகும், ஈஸியாக மூட்டை மடக்கி நீட்ட முடியும், நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வெறும் எண்ணெய் மட்டும் தேய்ச்சிட்டே இருந்தோம்னா கேட்காது. 2வது, வீக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மெடிசன்ஸும் எடுக்கணும். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து மூட்டு வலியாக உடனே எண்ணெய் போட்டு நல்லா மசாஜ் பண்ணேன், வீட்லேயே நல்லா நீவி விட்டேன், உருவி விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் எல்லா வலிகளுக்குமே
இந்த மசாஜ் அப்படிங்கிறது தேவையே படாது. தெரியாமல் வீட்டில் வந்து நல்லா அதை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. தசைகள் எல்லாமே ஆல்ரெடி வீங்கி போயிருக்கும், இன்னும் நல்லா ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது இன்னும் வலி ஜாஸ்தியாக போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் இதற்கு முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். இந்த வாத நீர் வந்து மூட்டில் அதிகமாக தேங்கியிருக்கும். ஸோ வாத நீரை கம்மி பண்ணக்கூடிய அளவுக்கு மூலிகை மருந்துகள் எடுத்தாலே இது ஈஸியாக சரி பண்ணிடலாம். சிம்பிளாக வந்து ஒத்தடம் மட்டும் கொடுக்கணும், அதுவும் ட்ரையாக தான் கொடுக்கணும். உங்களுக்கு கல்லுப்பு இருக்கு இல்லையா, ஸோ கல்லுப்பு வந்து லேசாக வறுத்துக்கோங்க. ஒரு சின்ன துணியில் வந்து அந்த கல்லுப்பை போட்டு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு சூடு பண்ணி அந்த இடத்துல வந்து மூட்டில் ஒத்தடம் மட்டும் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுக்குறதோ இல்லைனா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறதோ எதுவுமே வேண்டாம். வெறும் ஒத்தடம் மட்டும் கொடுத்தாலே போதுமானது. அதுக்கடுத்து மஞ்சனத்தி இலை அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான். இது என்ன பண்ணுங்கள், ஒரு இரும்பு பாத்திரத்தில் இந்த கீரையை போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு லேசாக வதக்கிடுங்க. சூடாக இருக்கும் பொழுதே அந்த இலைகளை எடுத்து அந்த மூட்டுகளில் கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சூட்டில் வச்சா போதும். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன காடா துணி வச்சு நல்லா கட்டு மாதிரி வீட்டிலேயே போட்டுக்கலாம். அதாவது அந்த மூட்டை வந்து நல்லா சுற்றி கட்டு மாதிரி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரம் அப்புறமா அந்த கட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு அந்த நீர் எல்லாமே வற்றக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். இது நீங்கள் ஈஸியாகவே பண்ணிக்கலாம் வீட்லேயே. அதுக்கப்புறம் சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வெந்நீரில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி மூட்டை இருக்கு இல்லையா, அதை சுற்றி நல்லா பேக் மாதிரி வந்து போடலாம். நல்லா ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெந்நீர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்பொழுது அந்த வீக்கெல்லாம் நல்லாவே குறைஞ்சிரும். ஆனால் முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். நம்மளுடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் வந்து அவங்களுக்கு மருந்து வாங்கி அவங்களுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் சேர்த்து எடுங்க. கண்டிப்பாக வலிகளும் குறையும், வீக்கங்கள் குறையும். இயல்பாக நடக்கிற அளவுக்கு நம்முடைய மருந்துகள் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர்? வணக்கம் மேடம், என் பேர் லாவண்யா. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? ஹொசூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேப்பா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது? 25 ஆகுது மேடம். உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். வணக்கம் மேடம், எனக்கு ஏஜ் வந்து 25 ஆகுது. சரி. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமா இருக்கு. சரி. ஒரு 6 months தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மருந்து சாப்பிடல, 2 months விட்டுட்டேன். சரி. வலி இருக்கு, அடிவயத்துல வலியும் இருக்கு பயங்கரமா. சரிம்மா, அதாவது இந்த ஒரு பிரச்சனை உடம்புல இருக்கு, பாதிப்பு இருக்குன்னா அது முழுவதும் கம்ப்ளீட்டாக சரியாகிற வரைக்கும் மருந்துகள் எடுக்கணும். டாக்டர் சொல்கிற வரைக்கும் மெடிசன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். திரும்ப ரீஸ்கேன் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் மருந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எப்படி பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டே தான் போகும். நம்ம உடம்புல நிறைய கழிவுகளோட தேக்கம் இருக்கும் பொழுது எப்படி நோய் நிலை ஏற்படுதோ அதே மாதிரி தான் மாதம் வெளியேறக்கூடிய மாதவிடாய் வெளியேறாமல் கர்ப்பப்பையிலே தங்கும் பொழுது தான் நமக்கு இந்த மாதிரி கட்டி பிரச்சனைகள், இந்த மாதிரி முறையான மாதவிடாய் இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாகவே அமையுது. ஸோ அதனால தான் மாதம் மாதவிடாய் ஏற்படணும். 1 மாதம் ஸ்கிப் ஆனால் கூட உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து அதற்குரிய முறையான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மாதம் வளர்ச்சி அடையக்கூடிய கருமுட்டைகள் வெளியேறாமல் உள்ளே தங்கிறதுனால தான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸு, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ஃபைப்ராய்ட்ஸ் கட்டிகள், நிறைய பேருக்கு ஒவேரியன் சிஸ்ட்டு, ஹெமரேஜிக் சிஸ்ட்டு, எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்காக இருக்கும், எண்டோமெட்ரியம் பாலிப், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் பாதிப்பு ஏற்படுவாங்க. ஸோ இது கர்ப்பப்பை சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மளுடைய மருத்துவமனையில் நாங்கள் மலை வேப்பிலை கொண்டு இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் சேர்த்து ஒரு சிறப்பான யூட்ரஸ்க்கு வந்து ஒரு டானிக் வந்து கொடுக்குறோம், ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து கொடுக்குறோம். இது எடுக்கும் பொழுது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிகள், கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு மாதவிடாயிலே வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் திரும்ப ரீஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான நார்மலுக்கு வந்துற அளவுக்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். இப்போதைக்கு அசோக மர பட்டை இருக்குல்ல, அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு 30 ml கஷாயம் வந்து டெய்லி வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும், வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும், செவ்வாழை பழம் வந்து எடுத்துக்கலாம், நல்ல இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது நல்லெண்ணெய் போட்டு களி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை துவையல் வந்து எடுத்துக்கலாம். எதற்காக அப்படின்னா கால்சியம் சத்துக்கள் இருந்து இரும்பு சத்துக்கள் இருந்து எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு ப்ராப்பராக இருந்தால் தான் ரெகுலரான சைக்கிள்ஸே வர ஆரம்பிச்சிடும். குறிப்பாக குனிஞ்சு நிமிர்ந்து எல்லா வேலையும் செஞ்சோம் அப்படின்னா இந்த யூட்ரஸ் அடியில் நம்மளுடைய வயிற்றோட அடிப்பாகமில் இருக்குது.
ஸோ ரத்த ஓட்டம் நல்லா சீராக போகும். அதே மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு முறை நேரில் வந்து கன்சல்டேஷன் பண்ணி மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கார்த்திகா. நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 37. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். வணக்கம் மேடம். சொல்லுங்கள். எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க. அளவு வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே. நான் வந்து ஒரு 6 மாசமா மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஓகேம்மா. 6 மாசம் மருந்து சாப்பிட்டுருப்பேன், ஒரு ரிசல்ட்டுமே இல்லை, ஒண்ணுமே கரையல. சரி. அப்படியே தான் இருக்கு. பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் அப்படியே கட்டி கட்டியா வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஓவர் ப்ளீடிங்கும் ஆகுது. சரிங்கம்மா. அதாவது இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் ஓவர் ப்ளீடிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய கிளாட்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதனால் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அனிமிக் ஆகிடுவாங்க. ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை விழுப்புரமில் இருக்குது. நீங்கள் ரிப்போர்ட்ஸோட நேரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த கட்டியை கரைக்கக்கூடிய அளவுக்கு ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதிகப்படியான ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நார்மலுக்கு கொண்டு வர அளவுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். இந்த கட்டியை கரையக்கூடிய அளவுக்கு மெடிசன்ஸும் இருக்குது. இப்போதைக்கு கலர்ச்சிக்காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். டெய்லி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கலர்ச்சிக்காய் எடுத்துக்கோங்க, 4 மிளகு வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும். இந்த மூலிகை சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எல்லா ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த கலர்ச்சிக்காய் என்ன செய்யும்னா, இந்த பிசிஓடிக்கும் சரி, இல்லை ஃபைப்ராய்ட்ஸ்க்கும் சரி, இல்லை உடலில் ஏதாவது ஒரு வகையான கட்டி இருக்குது அப்படின்னா அது எளிதில் கரைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல எக்ஸலண்ட்டான ஹெர்பல் காம்பினேஷன் இந்த மெடிசன்ஸில் இருக்குது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை விழுப்புரம்லேயும் நேரில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இந்த மூட்டு வலி அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய அந்த தேய்மானம் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். தேய்மானம் வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இந்த குழந்தைங்களுக்கு இந்த சத்து குறைபாடுனால ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி வரக்கூடிய பெயின் ஃப்யூச்சரில் உங்களுக்கு மூட்டு தேய்மானத்துக்கோ இல்லைனா மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து வெயிட் வந்து இருக்காது. அவங்களுடைய உடல் எடை வந்து ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதற்கான முறையான சிகிச்சை எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, எலும்புகள் எல்லாமே ஒரு சின்ன அடிபட்டாலோ இல்லை தடுக்கி கீழே விழுந்துட்டாலோ எலும்புகள்லாம் நொறுங்கக்கூடிய அளவுக்கு கூட அந்த பாதிப்பு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதாவது எலும்புகள் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கால்சியம் சத்துக்கள்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும் பட்சத்தில் எலும்புகள் எல்லாமே ரொம்ப பலவீனமாகி அது வந்து ஒரு சிலருக்கு வந்து தேய்மானம்ங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே ஏர்லி ஸ்டேஜில் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் அவங்களால ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து வீக்கங்கள் ரொம்ப எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து டக்குன்னு அப்படியே வீங்க ஆரம்பிச்சிரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசாக அடிபட்டால் கூட அவங்களுக்கு அந்த ஃப்ராக்சர் ஆகக்கூடிய அளவுக்கு கூட அந்த கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ சத்து குறைபாடு அப்படிங்கிறதும் முழங்கால் மூட்டு வலியாக இருக்கட்டும், உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளில் இருக்கக்கூடிய பாதிப்பாக இருக்கட்டும், சத்து குறைபாடுங்கிறது பேசிக்ஸான ஒரு ரீசனாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் கூட நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டேன், ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டேன், எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டேன், ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் இந்த வலி வேதனைங்கிறது ஏன் எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு சத்து குறைபாடாக இருக்கும், அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் ரொம்ப மிகுதியாக இருக்கும். இந்த மாதிரியான எல்லா பாதிப்புகள்னாலையும் இந்த சத்து குறைபாடுங்கிறது மிகுதியாக பார்க்குறோம். அதனால தான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் சரி, சரும நோயாக இருக்கட்டும், மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், இல்லை பித்தப்பையில் கற்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் முதல் சிகிச்சையாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னென்னா, உடம்புல தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸு. அப்போ தான் வந்து நம்ம சத்தான உணவு சாப்பிட்டா கூட நம்ம பாடி வந்து நல்லா அப்சர்வ் ஆகி பிளட்டில் மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பி சிகிச்சையோடு சேர்த்து அனைத்து விதமான நோய்களுக்கும் ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து? என்னோட பேர் பவித்ரா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? பெரியப்பாக்காக கேட்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு கை கால் இழுத்து வச்சிருக்கு. ஓகேம்மா, ஒரு பக்கம் மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கா? ஆமா.
சரி, எத்தனை வருஷம் ஆகுது? நடக்கிறது 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. எந்த சைடுமா? ரைட் சைடா லெஃப்ட் சைடா? ரைட் சைடு. ஓகேம்மா. எப்படி வாய் கோணையாக இருக்கா இல்லை அது நார்மலாக இருக்கா? எப்படி இருக்காங்க? பேசுறதுல நார்மலாக இருக்கா இல்லை கொஞ்சம் ஸ்லக்கிஷாக பேசுகிறாங்களா? கஷ்டப்படுறாங்க. அப்புறம் வந்து தலைவலி இருக்கு, கை ரொம்ப அவங்களால நடக்க முடியல. ஓகேம்மா. கை தூக்க முடியுதா அவங்களால? ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் அவங்களால தூக்க முடியுதா? கொஞ்சமா தூக்குறாங்க. கொஞ்சமா ரொம்ப தூக்க முடியல. ஓகேம்மா. ஓரளவுக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்களா? ஆமா. சரிம்மா. என்ன ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? பிசியோதெரப்பி அந்த மாதிரி கொடுத்தாங்க, ஆனா எதுவுமே சரியாகல. சரி, ஓகே. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் அழைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி பக்கவாதம் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், முழங்கால் மூட்டு வலி, முடக்குவாதம், உடம்புல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வாத நோய்களுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் வர்மா சிகிச்சைகளும் பஞ்சகர்மா சிகிச்சைகளும் சேர்த்தே கொடுத்துட்ருக்கோம். இதற்கு கூட வாதம் குறைவதற்கான மூலிகை கஷாயங்களும் சேர்த்தே கொடுக்கறதுனால உடம்புல தங்கியிருக்கக்கூடிய வாதம் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது வாதம்க்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது உடம்புல அதிகமாகும் பொழுது தான் இந்த மாதிரி பக்கவாதமாக நமக்கு மாற ஆரம்பிக்குது. ஸோ வாதத்தை சமநிலைமைக்கு கொண்டு வரணும். அதனால தான் இந்த மூட்டுகளில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டிஃப்னஸ் ரொம்ப மிகுதியாக இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கைகள் வந்து நார்மலாக தூக்குறதோ இறக்கவோ முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ நம்முடைய மருத்துவமனையில் இதற்கு நல்ல சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். எக்ஸசைஸோடு சேர்த்தே வந்து சொல்லிக் கொடுப்போம். ஸோ பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸ் ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் இது எல்லாமே ரெகுலராக பண்ண 1 மந்த்லேயே கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப் வரைக்கும் நல்லாவே நடக்க ஆரம்பிப்பாங்க. கை வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான் தூக்க முடியுதுன்னா அதுக்கப்புறமா இயல்பாக வந்து நார்மலாக அவங்க தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் பார்க்குறது நல்லது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் அதிகமாகி கொஞ்சம் கூட மூட்டை அசைக்கவே முடியுன்ற சுச்சுவேஷன்ஸில் வருவாங்க. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் வரும் பொழுது இன்னும் ஒரு 2-3 மாதம் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இனிஷியலாக ஸ்டார்டிங்லேயே வந்து பார்க்குறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இப்போ மூட்டு வலி பற்றி பேசும்போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலியாக இருக்கட்டும், பக்கவாதம், முடக்குவாதம் எல்லாமே இந்த வாதம் தான் உடலில் அதிகமாக சேருது. வாதம்னா வயதானவர்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம், டிஃபால்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கேஸ்ட்ரைட்டிஸும் இந்த வாதமும் ஒன்று தானா? இதனால தான் இந்த பிரச்சனை வருதா டாக்டர்? நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வாதம் அப்படிங்கிறது நம்ம வாயு, அதாவது காற்று அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம உடம்பில் இந்த வாதம் மிகுதி ஆகும் பொழுது நமக்கு தசைகளில் பாதிப்பு ஏற்படும், நரம்புகளில், மூட்டுகளில் பாதிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த வாதம் எதனாலலாம் நம்ம உடம்புல அதோட அளவிலிருந்து மிகுதி ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் நாம் செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள்னாலையும் கழிவுகளோட தேக்கம் இருக்கிறதுனாலையும் தான் வாதம் மிகுதி ஆகுது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பசிக்காமல் உணவு சாப்பிட்றவங்க, லேட்டாக உணவு சாப்பிட்றவங்க, அதிகப்படியான மாவுச்சத்துள்ள உணவுப் பொருட்களை எடுக்கிறவங்க, கொழுப்பு சார்ந்த உணவுகள், பேக்கெட்டில் வரக்கூடிய உணவுகள், சரியாக செரிமானம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வயிற்றில் வந்து மந்தத்தன்மை ஏற்பட்டு அதனால் ஆமவாதமாக மாற ஆரம்பிக்கும். அதை சாப்பிட்ட உணவு சரியாக செரிமானம் ஆகலை, ஒரு சின்ன பிட்டு இருக்குது, ஒரு ஃபுட்டு வந்து நம்ம வயிற்றில் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு நச்சுத்தன்மை வந்து ஒரு கெட்ட வாயு வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகி ஒவ்வொரு மூட்டுகளையும் போய் அஃபெக்ட் ஆகி அதனால தான் நமக்கு பெயின், அந்த வாத நீர் எல்லாமே பிரச்சனைகள் ஏற்படுது. எப்படி வந்து ஒரு சத்தான உணவை நம்ம சாப்பிட்றோம், அது நம்ம உடம்புல உரியப்படுதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்புல ஒரு கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கெட்ட விஷயங்களும் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணோம். அதனால தான் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அன்றாடம் மலம் கழிக்கிற விஷயம் இருக்கணும். ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும், நல்ல வேர்வை வர மாதிரியான உடல் உழைப்பு கொடுக்கணும். சித்த மருத்துவத்தில் மும்மலம் அருநீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னாலே நம்ம உடம்புல வாதம் சேராது. இப்போ ஒரு நாளைக்கு நம்ம மோஷன் போகலை அப்படின்னா அந்த கெட்ட விஷயங்களும் நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகி நமக்கு இந்த வாதம் மிகுதியாகுது. ஸோ மலச்சிக்கல் தான் எல்லா வகையான நோய்களுக்கும் முக்கிய காரணமாகவே அமைய ஆரம்பிக்குது. அதான் கழிவுகளோட தேக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யணும்னா கழிவுகளோட தேக்கம் இல்லாமல் அன்றாடம் பார்த்துக்கணும். அதுக்கு உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில்
நார்ச்சத்து உணவுப் பொருட்கள், கீரை, காய்கறி வகைகள் நம்ம எடுத்துக்கணும். உடல் உழைப்பு முறையாக கொடுக்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு உடம்பு வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு நோய் நிலை வராது. முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு முறை வேப்ப இலை கொடுப்பாங்க, பேதிக்கு மருந்துகள் எடுத்துப்பாங்க. இப்போ எதுவுமே நம்ம சரியாக ஃபாலோ பண்ணாததுனால தான் நமக்கு இந்த கழிவுகளோட தேக்கம் இருந்து சரும நோய்களாக இருக்கட்டும், முழங்கால் மூட்டு வலியாக இருக்கட்டும், எல்லா நோய்களும் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் கழிவுகளோட தேக்கமே. ஸோ அதனால தான் நம்முடைய சித்த மருத்துவத்தில் திரிபலா சூரணம் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முறை வந்து இருக்குது. கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் சம அளவு எடுத்து சின்ன குழந்தைங்களிருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே வயதிற்கு ஏற்றாற்போல் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கும் பொழுது ஜீரண மண்டலம் இருந்து கழிவு மண்டலம் வரைக்கும் நமக்கு முறையாக செயல்பட்டு நோய் வராமலும் தடுக்க முடியும். நோயில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அந்த நோய் முற்றிலும் குணமாக ஆரம்பிக்குது. நானே ஒரு டிப் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். ஒரு நல்ல ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க டாக்டர். வாதம் உடலில் சேராமல் இருக்கிறதுக்கு மூட்டு வலிக்கான காரணங்கள் வாதம் தான் முக்கியமான காரணம். அந்த வாதம் வந்து அன்றன்றைக்கே நம்ம வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மலச்சிக்கல் எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இன்றைய டாக்டர் ஆன் காலில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.